உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஸோ இது டெக்ஸடேருக்கு 100வது வீடியோ. ஸோ இவ்வளோ நாள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண, இனிமேயும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண போகிற அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு அன்பாக்சிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது எந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi 4A. ஸோ இன்னைக்கு இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் கண்ணோட்டத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட Redmi 4A. ஸோ இதோட வெளி பிளாஸ்டிக்கை பேஸ்ட்டு உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் மேலே பார்த்தோம் அப்படின்னா 4A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா மேட் இன் இந்தியா. ஸோ இந்த ஃபோன் வந்து மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து Snapdragon 425 ப்ராசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5" டிஸ்பிளே, 13 மெகாபிக்சல் பேக் கேமரா, 5 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு நம்மளோட Redmi 4Aவே இருக்கு. ஸோ இப்போ இதை பாக்ஸை விட்டு வெளியே எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து பின்னாடி முன்னாடி இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோனை சைடில் வச்சுட்டு இந்த பாக்ஸில் நமக்கு வேற என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ கொஞ்சம் லீஃப்லெட்ஸ் வந்திருக்கு, யூசர் மேனுவல் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா USB to மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டோட வருது. ஸோ அடுத்து நம்மளோட பவர் அடாப்டர் இருக்கு. ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 5V at 2A. ஸோ இது வந்து ரெகுலரான நார்மல் சார்ஜர் தான். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் இல்லை. ஸோ இதான் நமக்கு பாக்ஸில் வர்றது. ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் உள்ள வச்சு நம்மளோட Redmi 4A பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட ஒரு பிசிக்கல் ஓவர்வியூ நம்ம பார்க்கலாம். டாப்ல பார்த்தோம் அப்படின்னா 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மற்றும் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் இருக்கு. ரைட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் பட்டன்ஸும் பவர் ஆன் ஆஃப் பட்டனும் இருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ USB சார்ஜிங் போட்டும் பிரைமரி மைக்ரோஃபோனும் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம் ட்ரே இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த சிம் ட்ரேயை வெளியே எடுத்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஹைபிரிட் சிம் ட்ரே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ சிம் மற்றும் ஒரு நானோ சிம், இல்லைன்னா ஒரு மைக்ரோ சிம் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். போனோட ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சென்சார்ஸ், இயர்பீஸ், அதை தொடர்ந்து 5 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து 5" 720p டிஸ்பிளே வந்து இருக்கு. கீழே வந்து 3 கெப்பாசிட்டிவ் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பேக் லைட் இல்ல. போனோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா 13 மெகாபிக்சல் பேக் கேமரா, ஒரு சிங்கிள் LED ஃபிளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா மீ பிராண்டிங்கும் ஸ்பீக்கரும் வந்து இருக்கு. இப்போ நம்ம போனை வந்து ஃபர்ஸ்ட் பூட் பண்ணிடலாம். இந்த போன் வந்து பூட் ஆகிற நேரத்தில் நம்ம இந்த போனோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிற பார்த்தலாம். இந்த போன் வந்து பிளாஸ்டிக் பாலிகார்பனேட் பாடியில வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 5" 720p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த போனோட ப்ராசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து Snapdragon 425 ப்ராசர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட கிராபிக்ஸ்க்காக Adreno 308 அந்த GPU வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போன் வந்து 4G VoLTE சப்போர்ட்டோட தான் வருது. அடுத்து இந்த போனோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து 13 மெகாபிக்சல் பேக் கேமரா f2.2 அப்பேச்சரோடையும் ஃப்ரண்ட்ல வந்து 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த போனோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இது Android Marshmallow அடிப்படையாக கொண்ட MIUI 8 ஓட வருது. அடுத்து இந்த போனோட RAM மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 2GB RAM மற்றும் 16GB இன்டர்னல் மெமரியோட வருது. இந்த போன்ல வந்து அனைத்து பேசிக் சென்சார்ஸுமே இருக்கு, IR பிளாஸ்டர் உட்பட. அடுத்து இந்த போனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 3120 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த போன் வந்து 6000 ரூபாய்க்கு Amazon மற்றும் me.comல வந்து சேல் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து பூட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம எப்பயும் ரெகுலரான நம்மளோட MIUI தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ப்ளோட்வேர் ஆப்ஸ் வந்து இருக்கு. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து நம்மளால வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அடுத்து இந்த ஃபோனோட செட்டிங்ஸ்ல போய் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா Android Marshmallow தான் இந்த ஃபோன் ரன் ஆகுது. இன்னும் இதுக்கு வந்து நியூகட் வந்து இன்னும் வரல. மேலும் இதோட MIUI வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 8.2.6. ஸோ அந்த MIUI வெர்ஷன்ல வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 16GB இன்டர்னல் மெமரி இருக்கு. ஸோ அதில் நமக்கு யூசருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8.66GB வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ் ஆப் விட்டு வெளியே வந்துட்டு கேமரா பார்க்கலாம். இதில் வந்து அந்த டேப் டு ஃபோக்கஸ், ஸோ அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா மூலமா எடுக்கப்பட்ட 1-2 புகைப்படங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் வேறு எதுவும் கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கேமிங் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூ மற்றும் முழு விமர்சனம் கூடிய விரைவில் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறந்துடாமல் டெக் சட்டியரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.